இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையலில் சுப்பா சிப்ஸ் பூரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்புக்கு க்ரீன் பூரிக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். பாலக்கீரை, கொத்தமல்லி எதாக இருந்தாலும் ஓகே தான். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 1 கப் மாவுக்கு கலந்துக்கோங்க. செகண்ட் கப் மாவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை மிக்ஸ் பண்ணி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பீட்ரூட்டை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அடுத்த மாவையும் கலந்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி போல் திரட்டி 1 by 1 வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை நல்லா அழுத்தி டைட்டாக சுருட்டி கையால் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரோல் பண்ணதும் ஒரு நைஃப் வச்சு இதை தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த பீஸை எப்போதும் போல் நீங்கள் பூரி செய்கிற போல் செய்ய வேண்டியது தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னே பூரி ரெடி. இந்த அழகான சுப்பா சிப்ஸ் பூரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சுப்பா சிப்ஸ் பூரி வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் ஆகிடும் பாருங்க. இந்த ரெசிபியை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த சுப்பா சிப்ஸ் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஹாப்பி ஷேரிங்.